அப்படி மீன் கிட்ட வந்து காட்டு. வருது பார்த்தீங்கன்னா தெரியும். மிஸ் ஆயிடுச்சு விட்டுச்சு. பின்னாடி வருது மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு. நல்ல சைஸ் இல்ல. விட்டுறாதா சக்ஸஸ். ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் தான் உங்கள் பிரபு. என்னடா அவன் திடீர்னு பக்கெட்டியோடு வந்திருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெட்லி ஹண்ட் ராட் வாங்கி ஃபஸ்ட்டு டைம் ஃபுல் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரிக்கு வந்து வந்திருக்கோம். இன்னும் உள்ளே கொஞ்சம் போனோம். மீன் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே செத்து போயிடுது. அது சாகாமல் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த வாட்டி வீட்டிலேருந்து ஒரு பக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் தண்ணி ஊற்றி இதில் மீன் போட்டு வச்சுக்கலான்ட்டு. சரி, நம்ம ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணோம்னா சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வாங்க, ரொம்ப தூரம் உள்ளே போனோம், போயிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெட்லி ஹண்ட் ராடு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நம்ம மீன் வந்து நல்லா அடிக்கிற பிளேஸாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரிக்கு வந்து வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு பார்க்க தானே போகிறீங்க, வாங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிற பிளேஸுக்கு வந்து வந்துட்டோம். இந்த பிளேஸில் தான் இன்றைக்கி வந்து மீன் வந்து பிடிக்க போகிறோம். சம்பவமே இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக. ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் மீன் பிடிக்க வரவே இல்லை. இன்றைக்கி அடிக்கிறோம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க உள்ளே போகலாம். மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு நல்ல சைஸ் மீன். பார்த்தீங்கன்னா கிட்ட போட்டேன். இங்கே என்ன ஏறா பின்னாடி உன்னையில நான் கிட்ட போய் இன்னும் கவர் ஆகுது. கவர் ஆகுது தான். அவ்வளோதான். அப்படியே அந்த கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு தரமான சைஸ் வந்து அடிச்சிட்டோம் நம்ம டெட்லி ஹண்ட் ராட்ல. மீன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு 3/4 கிலோ சைஸ் இருக்கிற நாட்டு விரால் ஃபுல்லாக இருக்குல்ல. ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து உள்ளே போயிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமிங் வந்து விட்டு அடிக்கணுமே. பார்த்துருப்பீங்க, நான் அடிக்கும்போது மீன் வந்து அடித்து ஒரு 2 செகண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் மீனை வந்து லாக் பண்ணினேன். அந்த மாதிரி தான் லாக் பண்ணணும். ஓகே, இதை வந்து கைட்டி டப்பாவில் போட்டுடலாம். ஓகே, கட்டிட்டோம். இதை டப்பா திறந்து உள்ளே போட்டுடலாமா? அவ்வளோதான். மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். மீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. இந்த அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து நம்ம தண்ணியே விடணும். தண்ணி வந்து ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா மீன் வந்து இறந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த அளவு தண்ணி இருந்ததுனாலே அது மூச்சு விட்டுட்டு உயிரோடு இருக்கும். ஓகேவா? இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே வச்சிடலாம். ஓகே, வந்தால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த சம்பவத்தை ஆரம்பிக்கலாமா? மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா இங்கே வந்து அடிக்குதா? டேய்
மீன் பார்த்தீங்கன்னா வயலில் பார்த்தீங்கன்னா சுற்றி இப்படி அப்படியே ஒரு வெயில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டோம். நல்ல சைஸ் இல்லை எப்படி? ஆனால் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா மீன் அடிக்கவே இல்லை. கொஞ்சம் நேரத்தில் எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. அதுவும் இல்லாமல் இது வேறு பார்த்தீங்கன்னா வயலில் சுற்றிச்சா, அவ்வளோதான் மீன் போயிருச்சுடான்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் ஆகிருக்கு. நல்ல சைஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ அந்த சைஸில் இருக்கிற ஒரு நல்ல மீன். வா 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 டெட்லி ஹண்ட் வாங்கி ஃபுல் வீடியோவில் இன்றைக்கி தான் ஒரு 2-3 மீன் பிடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னும் கண்டினியூ பண்ணலாம். மீன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு நல்ல மீன் வராரு அங்கேருந்து தலைவர். நம்ம 3வது மீன் வந்து அடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg இருக்கும். தலைவர் அங்கேருந்து அடிச்சு டபால் துபால் தபால் துபால்னு வராரு. ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே எவ்வளோ லாங்கில் வந்து ஹூக் ஆகிருக்குன்ட்டு பார்த்தீங்களா. மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு அடித்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து ஹூக் ஆகும். அவ்வளோதான், நம்ம 3வது மீனையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம். இதையும் எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா மீன் வந்து பிடிக்கிறது கூட கஷ்டமாக இல்லை. கொஞ்சம் நேரம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, 1 hour ஒரு ஏரில் நின்று போட்டுட்டு இருந்தாலும் சரி, மீன் வந்து கிடைக்குதுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கும். ஆனால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு மீனை வச்சுட்டு வரோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பை வச்சுருப்போம். அந்த பையில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து போட்டுருவோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடும். அதனால் இன்றைக்கி வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி மீனை வந்து போட்டு வச்சுட்ருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்குது. ஆல்ரெடி 2 3 அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா 3 மீன் பிடிச்சிருக்கோம். இப்போ போயிட்டு நெக்ஸ்ட் மீன் பிடிக்கலாம். மீன் விட்டுருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது. ஆனால் ஃப்ராக் 2 டைம் ஸ்ட்ரைக் கொடுத்தது. ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல எனக்கு மீன் பிடிச்சதா இல்லையான்னு. அதனால் இழுத்துட்டேன். இந்த வாட்டி வெயிட் பண்ணி அடிக்கிறேன். ஐயோ, மீன் அடிக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் வந்து ஆகும். வயல் இருக்கிற இடமே இதுதான் பிரச்சனையே. மாட்டிச்சா? இந்த வயலுக்குள்ளே இருந்து அடித்து மீன் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுறா. அப்பா ஒரு ஆள் தானே. இதுவும் வாய் தர மாட்டேதுரா. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் ஸ்ட்ரைக்கு. ஃப்ராக் வந்து ஒழுங்காக பிடிக்கவே இல்லை. வயலில் இருந்ததால் எனக்கு இது பிடிச்சதா இல்லையானு தெரியல. 1 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அடிக்கும்போது வயிற்றில் சரியான அடி, ராட்லேயே குத்திக்கினேன். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பிடிச்சோம். இது வந்து நம்மளுடைய 4வது மீன். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து
ஃபஸ்ட்டு 2 மீன் பிடிச்ச அளவு பெருசு இல்லை, ஆனால் இது வந்து நல்ல சைஸ் தான், 1/2 கிலோ வரும். நாட்டு விரால் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ இந்த சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ரேர் தான் இந்த 1 கிலோவுக்கு மேலே கிடைக்கிறது. இது நல்ல சைஸ் தான். இப்போ கஷ்டம் என்னன்னா என் வயிற்றில் அடி வாங்கினது கூட எனக்கு கஷ்டமாக தெரியல இப்போதைக்கு. இங்கேருந்து நடந்து போய் இதை நான் வச்சுட்டு வரணும் வெளியில் 1 கிலோமீட்ரு. அதுதான் கஷ்டமாக இருக்குது. வாங்க போகலாம். பார்த்தீங்களா, நம்ம அடிக்கிற ஒரு இது கூட ஃப்ராக் வந்து வெளியில் லாக் ஆகலை, எல்லாமே உள்ளே தான் லாக் ஆகுது. மீன் அடித்தா இந்த மாதிரி விட்டு அடிங்க, நல்லா லாக் ஆகும். வருதா பின்னாடியே வருது. சரியான சைஸ் மீன். மாட்ட விடா போயிடுச்சுடா. போல இதில் போய் மிஸ் ஆயிடுச்சுன்னு பார்க்குறேன். சுத்தமா மாட்டேங்குது. கரெக்டாக தான் போகிறேன். அங்கே தான் போகிறேன். மாட்ட வருது. வருதா? இல்லடா, வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். மிஸ் ஆயிடுச்சு விட்டுச்சு. பின்னாடி வருது. ஆட்டம் காட்டுதுடா நம்மளுக்கு. அது ஃப்ராக் இல்லையா? வேறு ஃப்ராக் மாற்றிடலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம 5வது மீன் வந்து அடிச்சிட்டோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. செம்ம கடுப்பாயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 2-3 டைம் ஸ்ட்ரைக் கொடுத்து நானும் நல்லா விட்டுலாம் அடித்தேன். ஆனால் அந்த மீன் கிடைக்கவே இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியோடய அப்படியே ஜாயிண்ட் ஏரி பக்கத்து ஏரியில் வந்து அப்படியே மீன் பிடிக்கலான்ட்டு வந்தோம். வந்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் மீன் வந்து அடிச்சுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் தான், ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும், ஒரு 400 கிராம் இருக்கும். இன்னும் ஒன்று மீன் ஒல்லியாக இருக்குது நீட்டாக. 5வது மீன் பிடிச்சிட்டோம் இன்றைக்கி ஒரு வழியா. ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா நம்ம 5 மீன் பிடிச்சிட்டோம். மறுபடியும் நம்ம 6வது மீன் பிடிக்கலாம். இப்போது பிறகு விட்டுறாதரா சக்ஸஸ்ரா. அவனை விட்டுறாதரா பிரபுடா. அதான் விடக்கூடாதரா. இதை போட்டு வந்துடலாமா? இங்கே காட்டுறா கேமரா. நான் கேள்றான் வெறுப்படா நீ. நான் மீன் பார்த்துலாம். இது வரசல் எத்தனை டைம் சொல்லிக்கிறேன். வீடியோ தான்டா முக்கியம்ன்ட்டு. பார்த்தீங்கன்னா வந்து மீனை வந்து அடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனைமரத்து அடியிலேருந்து சர்ன்னு வந்துச்சு கரை வரைக்கும். லாஸ்ட்டில் கரையில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தேன். நல்ல சைஸு, 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். 6வது மீன். 6வது மீன் மட்டும் இல்லை, இதுதான் நம்ம இன்றைக்கி பிடிச்ச லாஸ்ட்டு மீன். இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிடிச்ச மீனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அது உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சிக்கலான்ட்டு இருக்கேன். டெட்லி அண்ட் ராட் வாங்கி இன்றைக்கி காம்போவில் வேறு லெவலில் வந்து மீன் வந்து அடிச்சிட்டோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.